அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கம். நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பாபிஷேகம் எப்படி நடக்கும், கும்பாபிஷேகம் நடந்தது அப்படின்னா அந்த ஊர் மக்களுக்கு எவ்வளவு நன்மைகள் கிடைக்கும், கும்பாபிஷேகத்துல யார் யார் கலந்துக்கிடணும், யார் யார் கலந்துக்கிட கூடாது அப்படின்னு விரிவா இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம முழுவதும் வீடியோ பாருங்க. அப்பதான் அம்மனோட, மீனாட்சி அம்மனோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இது சென்னையில வளசரவாக்கம் ஆழ்வார் திருநகர்ல இருக்கக்கூடிய ஒரு திருக்கோவில். இப்போ ஜூன் மாசம் இந்த கோவில்ல ஒரு கும்பாபிஷேகம் நீண்ட நாளா கும்பாபிஷேகம் நடக்காம இருந்த நிலையில மிக எல்லோருமே கோவில் கட்டியவுடன் கும்பாபிஷேகம் நடத்திட முடியாது. கடவுளோட அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். யார் யார் அதுல கலந்துக்கிடணும் அப்படின்னு நாம நினைச்சா இஷ்டப்பட்டவங்க கலந்துக்கிடலாம் முடியாது. அது தெய்வம் அது அருள் கிடைக்கணும் அப்படின்னு நமக்கு இருந்தா மட்டும்தான் தெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கும். கும்பாபிஷேகம் காண்கிறதெல்லாம் அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. நமக்கு வாழ்க்கையில எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு நிச்சயமா கிடைக்கும். தெளிவில்லாத மனிதர்கள் இந்த கும்பாபிஷேக விழால கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா தெளிவு கிடைக்கும். வாழ்க்கையில எல்லோருமே முட்டி மோதி அந்த பணம் அப்படிங்கிற ஒண்ணுக்காகத்தான் ஓட வேண்டியிருக்கு. இங்க நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா அடுத்தவனோட வளர்ச்சி பிடிக்காம அடுத்தவனை காலவாரி விட்டு தான் மேலே ஏறி வரக்கூடிய ஒரு சூழல் இன்னைக்கு நிலவர நிலையில இன்னைக்கு கோவில்ல எங்க பார்த்தாலும் திருச்செந்தூரா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், திருப்பதியாக இருக்கட்டும், கோவில்ல ஏன் இவ்வளவு கூட்டம் இருக்கு, மக்களுக்கு இன்னைக்கு அதிக அளவு பிரச்சனையா? ஏன் இந்த காரணம்? இதனால தெய்வத்தை நம்ம எப்படி வழிபடணும் அப்படின்னு இன்னைக்கு பலருக்கு பல குழப்பங்கள் இருந்தாலும், நாமது பக்கத்து தெருவுல பக்கத்து ஊர்ல இருக்கக்கூடிய கோவிலை நாம பராமரிக்காம விட்டுருதோம். அப்படி ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது அந்த தெய்வீக அருள் அந்த ஏரியா மக்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். அப்படி ஒரு தெய்வத்தையோட சக்தியை எழுப்புறதுக்காக நடைபெறுவதுதான் இந்த கும்பாபிஷேக திருவிழா. இந்த கும்பாபிஷேக திருவிழால நாம கலந்துக்கிட்டோம் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு, நீண்ட நாட்களாக குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். சொத்து தகராறு, அதுக்கப்புறம் அண்ணன் தம்பி பிரச்சனை, அதுக்கப்புறம் நண்பர்கள் விரோதி ஆகிற பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் தீர்வு கொடுக்கக்கூடியதுதான் இந்த கும்பாபிஷேக திருவிழா. இதுல கலந்துக்கிட்டு நாம அதுல பங்கெடுக்கிறது மட்டும் இல்லாம முடிஞ்ச உதவிகளை நம்ம அந்த கோவிலுக்கு நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம செஞ்ச கர்மா எல்லாமே இந்த கோவில் திருவிழாவுக்கு நம்ம செலவு பண்ணும்போது நமக்கு ஒரு சுபிட்சமான ஒரு வாழ்க்கை நிச்சயமாக கிடைக்கும். நாம பங்கெடுத்தோம் அப்படின்னா நமக்கு பிறக்க போற குழந்தைங்க கூட நல்லா இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்க. வாழ்நாள்ல ஒரு கும்பாபிஷேக திருவிழா, நம்ம வாழ்நாள்ல பிறந்ததுலேருந்து இறப்பு வரை 3 திருவிழாவையாவது நேரில் நம்ம எவ்வளவு வேலை இருந்தாலும் அதுல கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில பல நன்மைகள் கிடைக்கும். இந்த திருவிழால நம்ம எவ்வளவு பொருள் உதவி செய்யறோம் அப்படிங்கிறத விட எப்படி இந்த திருவிழாவில் எப்படி மனிதாபிமானத்தோட இருந்துக்கிடணும், நல்ல மனிதரோட இருக்கணும், தூய எண்ணத்தோட இருக்கணும் அப்படிங்கிற விதை இங்க நம்ம போனோம் கலந்துக்கிட்டோம் அப்படின்னா நிச்சயமா மீனாட்சி அம்மனோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் என்பதுல சிறிதளவு கூட மாற்றம் கிடையாது. கடவுளை நம்பியோர் நிச்சயமா கடவுள் கைவிட மாட்டார். உண்மையாக நம்பணும். வாழ்க்கையில நிறைய பேர் அடிபட்டு வாழ்க்கையில தோன்றிருக்கிற நிலையில கடவுள் மட்டும்தான், கோவில் மட்டும்தான் நம்ம மன அமைதிக்கு ஒரு தீர்வான ஒரு இடமாகும். நல்லதே நடக்கும். இது மாதிரி திருவிழா நடந்தது அப்படின்னா உங்க ஊரை சுத்தி உள்ள திருவிழால நீங்க நிச்சயமா கும்பாபிஷேக திருவிழால கலந்துக்கோங்க. வாழ்க்கையில மேலும் மேலும் உயர மீனாட்சி அம்மனோட அருள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வீடியோ நீங்க மட்டும் பார்த்தது இல்லாம அனைவருக்கும் ஷேர் பண்ணீங்க அப்படின்னாலே வாழ்க்கையில நிச்சயமாக நல்லது நடக்கும்.